Hi guys, this is 11th Standard Geography, Unit 6, Atmosphere. ஸோ ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து வெதர் அண்ட் கிளைமேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கிளைமேட் ஸ்டார்டிங் லெட்டர் சி இல்லையா? ஸோ சி ஃபார் கான்ஸ்டன்ட். ஸோ கிளைமேட்டுன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபினாமினா அண்ட் வெதர் வந்து கான்ஸ்டன்ட் ஃபினாமினா கிடையாது. இட் இஸ் அ டே டு டே ஃபினாமினா. ஸோ வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எ பீரியட் ஆஃப் 30 கன்சர்க்யூட்டிவ் இயர்ஸ் அதோட ஆவரேஜ் கிளைமேட்டை ஆவரேஜ் வெதர் கண்டிஷனை கேல்குலேட் பண்ணால் கிளைமேட் அந்த ரீஜனோட கிளைமேட் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிளைமேட்னா வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ், மாடர்ன் யூரோப்பியன் லாங்குவேஜில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் அப்படின்னு. நவ் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. இது வந்து ஒரு blanket of gases and suspended particles. Not only gases but dust particles அதெல்லாம் இருக்கும். இது எவ்வளோ சே லைக் நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்லேருந்து செவரல் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குமா. இதில் என்னென்னலாம் இருக்குன்னா வாட்டர் வேப்பர், ஏரிசோல்ஸ், சாலிட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த வெதர் ஃபினாமினாக்கான ரீசன்ஸாக இருக்குது. இது வந்து ஹீட் அப்சர்வ் அண்ட் ரிலீஸும் பண்ணும். ஸோ அட்மாஸ்பியரில் வேரியஸ் கேஸஸ் இருக்கும். அது என்னென்னா ரொம்ப லார்ஜஸ்ட் அமௌண்ட்டில் வந்து நைட்ரஜன் இருக்கும் 78%, ஆக்சிஜன் 21% அண்ட் அதர் கேஸஸ் ஆஃப் 1%. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, நியான் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கேஸஸ் வாட்டர் வேப்பர் இருக்கும் அண்ட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நவ் அபவுட் த லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ வி ஹாவ் 5 டிஸ்டிங்க்ட் லேயர்ஸ். இது வந்து ஒரு லேயரும் வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் வந்து டிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரோபோஸ்பியர், நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து மீசோஸ்பியர், அடுத்து தெர்மோஸ்பியர், அடுத்து எக்ஸோஸ்பியர். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியரும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபோஸ்பியர். இது ஹைட் வந்து 8 கிலோமீட்டரில் வந்து போல்ஸில் இருக்கும் அண்ட் 18 கிலோமீட்டர் வந்து ஈக்குவேட்டரில் இருக்கும். இதோட ரீசன் என்னன்னா, இட்ஸ் ஈக்குவேட்டரில் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து அவ்வளோ 18 கிலோமீட்டர் வரைக்குமே ரைஸ் ஆகும். டியூ டு அந்த அவ்வளோ ஹீட் ஆகி இட் வில் பிகம் வெரி லைட்டர் கம்பேர்ட் டு த போலார் ரீஜியன். ஸோ போலில் வந்து அவ்வளோ ஹீட் இருக்காது. ஸோ ஏர் வந்து ரைஸ் ஆகுது 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரைஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து சீசனால சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஐ செட், அந்த ஹீட் ஆகுறதுனால வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டாக இருந்ததுன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க, இன்க்ரீசஸ் டியூரிங் சம்மர் அண்ட் டிக்ரீசஸ் டியூரிங் வின்டர். ஸோ இந்த இடத்துல தான் எல்லா வெதர் ஃபினாமினாவும் நடக்கும். ஏன்னா இதில் தான் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல், வாட்டர் வேப்பர் இதெல்லாம் இருக்குது இல்லையா? அண்ட் க்ளவுட் ஃபார்மேஷனும் இங்கே தான் இருக்குது. ஸோ ப்ரிசிபிடேஷன், ரெயின்ஃபால்லாம் இங்கே தான் அக்கர் ஆகும். ஸோ இந்த ஜோன் வந்து லாப்லேஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாப்ஸ் அப்படின்னா என்னென்னா, லைக் ஒரு டெம்பரேச்சர் வில் பி டிக்ரீஸ்ட் வேர் இன்க்ரீஸ் இன் ஹைட் இருக்கிற போது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஃபார் எவ்ரி 165 மீட்டர்ஸ் ஆர் எவ்ரி 1000 மீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர் வந்து மேலே போனால் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ட்ரோபோஸ்பியர். அடுத்து வந்து ட்ரோபோபாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுதான் பவுண்ட்ரி ஆஃப் ட்ரோபோஸ்பியர். அது வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து திக்னஸ் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இது செகண்ட் லேயர். இதோட ஹைட் வந்து டில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இது வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தானே வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இது டெம்பரேச்சர் குறையும். இது வந்து இனிஷியலாக வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக மேலே போக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லோவர் பார்ட் ஆஃப் த ட்ரோபோஸ்பியரை வந்து ஓசோன் கேஸ் இருக்குது. அதை வந்து ஓஷனோஸ்பியர்னு சொல்லுவோம். ஓசோனோஸ்பியர் அண்ட் ட்ரோபோஸ்பியர் சொல்லியிருக்கோம்ல, ட்ரோபோஸ்பியரோட பார்டர் வந்து ட்ரோபோபாஸ். அதோட டெம்பரேச்சர் வந்து -4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த ஓசோன் லேயர் எதுக்கு இருக்குன்னா வந்து அல்ட்ராவயலட் ரேசஸ் ஃப்ரம் சன்னெல்லாம் வந்து பிளாக் பண்ணும். இது வந்து ஹைலி ஹார்ம்ஃபுல் ரேஸு, அந்த அல்ட்ராவயலட் ரேஸ். நவ் த மீசோஸ்பியர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஹைட் வந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இட் இஸ் த கோல்டஸ்ட்டு. ஸோ கோல்டஸ்ட் லேயர். இதில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து மேலே போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். மீசோஸ்பியரில் மேலே போக டெம்பரேச்சர் வந்து குறையும். மீசோஸ்பியரோட அப்பர் பவுண்டரி வந்து
பாஸ் அதோட டெம்பரேச்சர் எவ்வளோனா -90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இங்கே தான் வந்து மீட்ரோஸ் ஃபாலிங்கெல்லாம் அக்கர் ஆகும். அண்ட் ஃபுல்லாக வந்து மீட்ரோஸ் வந்து இங்கேயே வந்து பேர்ன் ஆகி முடிஞ்சிடும். இஃப் நாட் பர்ன்ட் இட் வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் த எர்த்ஸ் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து மீசோஸ்பியர். நான் வந்து அயனோஸ்பியர் ஆர் தெர்மோஸ்பியர். ஸோ இதுதான் வந்து 4th லேயர். இதோட ஹைட் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டெம்பரேச்சர் வந்து மேலே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குன்னா 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து இந்த லேயரில் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வெரி ஷார்ட் வேவ்ஸ் அண்ட் ஹை எனர்ஜி சோலார் ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். இங்கே வந்து நிறைய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் இருக்கும், அது வந்து அப்சர்வ் பண்ணும். அப்புறமா வந்து இங்கே லைட் இருக்குல்ல, லைட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஹீட் எனர்ஜி. அண்ட் ஸோ இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் ஆர் கெயின் பண்ணும். ஸோ ஈவென்ச்சுவலாக அது வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக ஆகிடும். ஸோ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னாலே அயன் தான் இல்லையா? ஸோ இந்த அயன் நிறைய இருக்கனால இந்த லோவர் பார்ட் ஆஃப் த தெர்மோஸ்பியரை வந்து அயனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த அயனோஸ்பியர் வந்து ஆராஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இன்னொரு பெனிஃபிட் இந்த அயனோஸ்பியரில் என்னென்னா, எர்த்துலேருந்து போகிற அந்த ரேடியோ வேவ்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி எர்த்துக்கே திரும்ப அனுப்பிச்சிடும். ஸோ அதனால இது வந்து வயர்லெஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அப்போது அயனோஸ்பியர். நான் வந்து எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் வந்து இட் இஸ் த அப்பர்மோஸ்ட் லேயர். இது வந்து 400 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 1600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். இதில் மெயினாக ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜன் தான் இருக்கும், ஆஸ் வி சா இன் த தெர்மோஸ்பியர். இதில் வந்து atoms can travel hundreds of kilometers without colliding each other. இதில் வந்து no longer behaves, say exosphere வந்து இந்த கேஸ் வந்து no longer behaves like a gas. அண்ட் டெம்பரேச்சர் வந்து மேலே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், say as high as 165 டிகிரி செல்சியஸ். அண்ட் இதில் வந்து கிராவிடேஷனல் புல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த லேயர் வந்து கிராஜுவலாக வந்து ஸ்பேஸோட மர்ஜ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸோஸ்பியர். ஸோ now about the ozone and the ozone depletion. ஓசோன்ன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனில் வந்து இந்த ஓசோன் மாலிக்யூல் ஒரு மாலிக்யூல்லையும் 3 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷனே இட் அப்சர்வ்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் த யூவி ரேஸ் ஃப்ரம் த சன். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் இருக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து ஓசோன் வந்து கிரவுண்டில் இருந்தால் இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். இது என்ன மாதிரி டிசீஸ் எல்லாம் காஸ் பண்ணுன்னா ஆஸ்மா அண்ட் அதர் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். நவ் அபவுட் ஓசோன் டிப்ளீஷன். ஸோ ஓசோன் டிப்ளீஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஓசோனோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியரில், அதான் ஓசோன் டிப்ளீஷன். ஸோ ஓசோன் டிப்ளீஷன் எப்படி காஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் அண்ட் ஹாலோன் கேஸஸ். ஸோ இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஏரிசோல் ஸ்ப்ரே கேன்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும் இன் அட்மாஸ்பியர். இது வந்து ஈவென்ச்சுவலாக அந்த O3யோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த ஓசோன் மாலிகூல்ஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குல்ல, நைட்ரஜன் ஆக்சைடு வந்து சூப்பர்சோனிக் ஏர்கிராஃப்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. இது ஓசோன் மாலிக்யூல்ஸோட ரியாக்ட் ஆகி பிரேக் டவுன் பண்ணிடுது. இந்த மாதிரி ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து நிறையாவே இருக்கும். இது வந்து எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா இட்ஸ் த்ரூ அட்மாஸ்பியரிக் ஏர் மோஷன் மூலமாக. ஸோ இந்த மாதிரி சிவியராக டிப்ளீட் ஆகிருக்கிறது எங்கன்னா அண்டார்டிகா ஓசோன் லேயரில் தான். அது வந்து ஓசோன் ஹோலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து எதனால காஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்பெஷல் அட்மாஸ்பியரிக் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன்னால். ஸோ இப்போ ஏன் வந்து அண்டார்டிகாவில் மட்டும் இந்த மாதிரி ஓசோன் ஹோல் ஆயிருக்குன்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய ரீசன் என்னென்னா போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட். இதுதான் இந்த இடத்துல வந்து வெரி லோ வின்டர் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ இந்த கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகும். இட் வில் கம்பைன் வித் ரிலேட்டிவ் ஐசோலேஷன் ஆஃப் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏர் கூட அண்ட் அலோ குரோமின் அண்ட் bromine டு ரியாக்ட் டு ஃபார்ம் த ஓசோன் ஹோல் இன் அண்டார்டிக் ஸ்ப்ரிங் டைமில். ஸோ சேட்டலைட் இமேஜஸில் வந்து பார்த்த வரைக்கும் October 2, 2015 ஓசோன் ஹோல் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் 28.2 million square kilometer ஓவர் அண்டார்டிகா. ஸோ த சைஸ் ஆஃப் த ஓசோன் ஹோல் வந்து நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்டை விட பெருசாக இருந்திருக்கு. ஸோ டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயருக்கு வந்து இட் ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆன் ஹியூமன் மைக்ரோ ஆர்கானிசம் யூவி. ஏன்னா வந்து இந்த யூவி ரேஸ் எல்லாம் இருக்குல்ல அது வந்து அதிகமாகிடும். அதனால வந்து நான்
மெலனோமா, ஸ்கின் கேன்சர்லாம் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் யூவி ரேஸ் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹியூமன் ஸ்கின் and to other microorganisms and organisms too. ஸோ இது வந்து எப்படி இந்த மாதிரி ஓசோன் லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலான்னா யூஸிங் ப்ராடக்ட்ஸ் விச் எமிட்டிங் பொல்யூட்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஏர்சோல் ஸ்ப்ரேஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அதுலேருந்து எமிட் ஆகிறதெல்லாம் வந்து குறைக்கணும். ஸோ இது இப்படி பண்ணால் ஓசோன் லேயர்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். டாப்சன் யூனிட்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, ஓசோன் டோட்டல் ஓசோன் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுற யூனிட் தான் வந்து தி டாப்சன் யூனிட். Now about the temperature and the heat budget. So air temperature of a particular place என்னன்னா அது வந்து டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் ஏர் அதை மெஷர் பண்ணுறது தான். இது வந்து செல்சியஸில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து சன் ரேஸ்னால் ஹீட் ஆகுது. சன்ரைஸ் வந்து ஷார்ட் வேவ் ரேடியேஷன், இது வந்து இன்சுலேஷன்னு சொல்லுவாங்க. இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தான் இன்சுலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட்டிங் ஆஃப் அட்மாஸ்பியர் என்ன எப்படின்னா இது வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ராசஸ். ஸோ என்ன ப்ராசஸ்னு பின்னாடி பார்ப்போம். டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன், கன்வெக்ஷன் அண்ட் அட்வெக்ஷன், இது இப்படி இந்த மோஷன்ஸில் தான் வந்து அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் வந்து இட்ஸ் டியூ டு இன்சுலேஷன், அட்மாஸ்பியர் இஸ் டியூ டு டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் அண்ட் அட்ஹெஷன். ஸோ டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன்னா ஒன்றும் இல்லை, இன்கமிங் சோலார் ரேஸ் இருக்குல்ல அதை வந்து எர்த் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது லாங் வேவ் லென்த்தாக போகும். அதனால வந்து எர்த்ஸ் அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகும். அதான் வந்து டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் மூலமாக. Now about the கண்டக்ஷன்னா ஒன்றும் இல்லை, எர்த் சர்ஃபேஸில் வந்து ஹீட் ஆகிடுது இல்லையா. ஸோ அந்த லோவர் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஜோனில் வந்து பிகாஸ் ஆஃப் த டைரக்ட் கான்டாக்ட் வித் த எர்த் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகும். அதுதான் கண்டக்ஷன். இப்போ கன்வெக்ஷன் அண்ட் அட்வெக்ஷன் பார்ப்போம். இப்போ அந்த ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏர் விச் இஸ் நியர் டு த எர்த் சர்ஃபேஸ் அதுவும் வந்து ஹீட் ஆகிருக்கும் பிகாஸ் வந்து எர்த் ஹீட்டாக இருக்கனால. ஸோ இப்போ அந்த ஹீட்டான ஏர் வந்து வெர்டிக்கல் மூமெண்ட்டாக போய் அந்த ஆல்டிடியூட் வெர்டிக்கலாக வந்து ஹீட் பண்ணுச்சுன்னா அது வந்து கன்வெக்ஷன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலாக வந்து ஹீட் பண்ணால் அது வந்து அட்வெக்ஷன்னு சொல்லுவோம். Now about the heat budget. ஸோ the heat energy வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும், அப்சார்ப் பண்ணிவிடும் அண்ட் ரேடியேட்டட் பேக் இன்டு த சர்ஃபேஸ் into the space will be equal to the energy received by the earth. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹீட் பட்ஜெட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது, அது பின்னாடி அப்படியே ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இன்கமிங் ரேடியேஷன் வந்து அவுட்கோயிங் ரேடியேஷன், அந்த அவுட்கோயிங் ரேடியேஷன் பாஸ் த்ரூ த அட்மாஸ்பியர். ஸோ அதனால தான் வந்து அட்மாஸ்பியர் வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். வந்து 100% வந்து சோலார் ரேடியேஷன் உள்ளே ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து 35% வந்து ஸ்பேஸ்க்கே ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் பை த க்ளவுட்ஸ், வாட்டர் பாடிஸ் அண்ட் ஐஸ் கவர்ட் ஏரியாஸ். இது மாதிரி வந்து சில ஏரியானால இந்த 35% வந்து எர்த்தை ரீச்சே பண்ணாமல் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டணும் டு த ஸ்பேஸ். ஸோ அதனால் எர்த்தும் அட்மாஸ்பியரும் வந்து ஹீட் ஆகாது. ஸோ இப்போ வந்து 100ல் 35 போயிடுச்சா, மீதி இருக்க 65% இதை வச்சு தான் ஹீட் பட்ஜெட் சொல்லுவோம். இந்த 65% வந்து எர்த்துக்கு ரீச் ஆகும். அட் த சேம் டைம் இந்த உள்ளே வர 65%ஐயும் வந்து எர்த் வந்து ரேடியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை தான் வந்து ஹீட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது என்ன கேல்குலேஷன் பார்க்கலாம். அந்த 65% உள்ளே வருது இல்லையா, அதில் வந்து 14% வந்து அட்மாஸ்பியர் அப்சர்வ் ஆகிடும். மீதி இருக்க 51% தான் வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகும். அதுலேயும் வந்து 34% வந்து டைரக்ட் சோலார் ரேடியேஷன் அண்ட் மீதி 17 ஃப்ரம் ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன். ஸோ இப்படி இருக்கும். அந்த 51% வந்து will be received by the earth வந்து radiated back to the space directly as a terrestrial radiation. இப்படி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17% வந்து ஸ்பேஸ்க்கு டைரெக்டாக போயிடும். 48% will be absorbed by the atmosphere. ஸோ இந்த 17 + 48ன்னு பார்த்தீங்கன்னா it will be 65. நம்ம அந்த 65 உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து 17% வந்து ஸ்பேஸில் வந்து டைரெக்டாக ரேடியேட் பண்ணிவிடும் அண்ட் 48% வந்து அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணிடும். இனிஷியலாகவே நம்ம ஒரு 14% அந்த 65ல் வந்து இன்சுலேஷன்லேருந்து அப்சர்வ் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம். அதில் வந்து அடுத்த அந்த 13% இருக்கு இல்லையா, அது வந்து டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனால். ஸோ இதுதான் இந்த ஃபினாமினா. தேர்ஃபோர் என்ன ஆகுதுன்னா ஃபைனலாக
65% heat received from the sun வந்து is balanced by the 65% radiated by the sun. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் நடக்குது இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ஹீட் எனர்ஜியில். இதை தான் வந்து குளோபல் ஹீட் எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Now about the distribution of temperature. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலி ரெண்டு இதுலேயுமே வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஹரிசாண்டலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் பற்றி பார்ப்போம். ஸோ லேட்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, லேட்டிடியூட்ஸ் அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சரை வந்து ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வந்து ஆல்டிடியூட் ஹைட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஐசோஸ்தர்ம்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இப்போது சென்னையில் வந்து ஹீட் வந்து 40 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், மதுரையிலையும் 40 டிகிரி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணும், அதான் வந்து ஐசோதர்ம். So now about the factors affecting the horizontal distribution of temperature. So place to place வந்து இந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் அபவுட் த லேட்டிடியூட், வேறு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். ஸோ ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சன்ரைஸ் இருக்கும், அதனால் ஹீட் அதிகமாக இருக்கும். போலர் ஜோனில் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் அந்த ஆங்கிள் அப்படியே லைக் அந்த ரேஸ்லாம் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவ்வளோவா ஹீட் வந்து இன்டென்சிஃபைடாக இருக்காது, அதனால் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இட்ஸ் அபவுட் லேட்டிடியூட். நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். லேண்ட் வந்து அதிகமாக ஹீட் ஆகிடும், சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் அண்ட் சீக்கிரமாகவும் கூல் ஆகும். ஏன்னா வந்து லேண்ட் வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுது, வேறு வாட்டரில் வந்து கன்வெக்ஷன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுது. அதனால வந்து கம்பேரிட்டிவாக இது ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ லேண்ட் வில் ஹாவ் ஹையர் டெம்பரேச்சர் இன் சம்மர் அண்ட் கோல்டு டியூரிங் வின்டர் தென் தி வாட்டர். ஸோ இதுவும் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ லேண்ட்மாஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து அதிகமாக இருக்கனால இதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 15.2 டிகிரி செல்சியஸ் இருக்குது. வேறு சதர்ன் டெம்பரேச்சரில் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் 13.3 டிகிரி செல்சியஸ் இருக்குது. Now about the ocean current. சே லேண்ட் மாசஸ், லேண்டெல்லாம் வந்து வார்ம் ஓஷன் கரண்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இட் வில் ஹாவ் அ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். வெரஸ் கோல்டு ஓஷன் கரண்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இட் வில் ஹேவிங் அ ரெடியூஸ் டெம்பரேச்சர். நான் அபவுட் த ப்ரிவைலிங் விண்ட்ஸ். ஸோ வார்ம் விண்ட்ஸ் லைக் எதெல்லாம் வார்ம் விண்ட்ஸ்னால் ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ் வந்து வார்ம் விண்ட்ஸு. கோல்டு விண்ட்ஸ் எதுனா ஈஸ்டர்லீஸ் வந்து கோல்டு விண்ட்ஸு. ஏன்னா வந்து வார்ம் விண்ட் ட்ரேட் விண்டும் வெஸ்டர்லீஸ் வந்து மிட் லேட்டிடியூடில் இருக்கும், ஈஸ்டர்லீஸை வந்து மேலே போலாரில் அந்த ஜோனில் இருக்கும். ஸோ அதனால கோல்டு. இந்த மாதிரி வார்ம் விண்ட்ஸ் வர இடத்துலலாம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்கும், வேறு கோல்டு விண்ட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ நவ் அபவுட் த க்ளவுடினஸ். க்ளவுட் ஸ்கை வந்து சோலார் ரேடியேஷனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அதனால் வந்து டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். வேறு கிளியர் ஸ்கையாக இருந்தால் சோலார் ரேடியேஷன் வந்து டேரெக்டாக வந்து ரீச் ஆகி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். மீன்வைல் வந்து நைட் டைமில் வந்து கிளியர் ஸ்கை இருந்தால் இட் அலோஸ் த மோர் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் டு எஸ்கேப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ராபிக்கல் ஹாட் டெசர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து டே டைமில் நிறைய ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் நைட் டைமில் வந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபினாமினா. Now about the nature of the surface. So it's based on the albedo effect. Albedo effect na and how much it just reflect back the light it receives. So it won't receive at all, அப்படியே வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதான் ஆல்பிடோ. இப்போ நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், இந்த ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து பேஸ்ட் ஆன் த லேண்ட் கவர் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸ்னோ சர்ஃபேஸ் எல்லாம் வந்து நிறையவே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், வேறஸ் வந்து ஃபாரஸ்ட் வந்து அவ்வளோவா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ now the mountain barriers. ஸோ மவுண்டன் பேரியர்ஸும் வந்து டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணுது. எப்படின்னா விண்ட் ஆர் ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து மவுண்டன் டுவர்ட்ஸ் வந்து ப்ளோ ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் த மவுண்டனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலார் ஈஸ்டர்லீஸ் வந்து இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை த ஹிமாலயாஸ். அதனால தான் வந்து நம்மளுக்கு சதர்ன் சைடு வந்து ஹையர் டெம்பரேச்சராக இருக்குது, வேறு நார்தர்ன் ஸ்லோப்பில் வந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்குது. இல்லைன்னா நம்மளோட இந்தியா அந்த பெனின்சுலர் இந்தியா கூட வந்து ஃப்ரீஸ் ஆகிடும்
டியூரிங் வின்டர்ஸ். ஸோ ஹிமாலயாஸ் இருக்கனால தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆப்டிமம் டெம்பரேச்சர் கிடைக்குது. நவ் அபவுட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து ட்ரோபோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி டிக்ரீசிங் வித் த இன்க்ரீசிங் ஹைட். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை நார்மல் லாப்லேஸ் ரேட் ஆர் வெர்டிக்கல் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் மேலே போக போக 6.5% 5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். ஸோ இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ். என்னென்னா டெரெஸ்ட்ரியல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் வந்து அந்த ஆல்டிடியூடை ரீச் ஆகுது, இல்லை இட்ஸ் அபவுட் த டென்சிட்டி ஆஃப் த ஏர் அந்த ஆல்டிடியூடில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸு. ஸோ டிக்ரீஸ் வித் ஆல்டிடியூட் த டெம்பரேச்சர் ஆல்சோ as both the above said factors decrease with altitude, the temperature வந்து is also decrease. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ். அடுத்து வந்து நம்ம இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். சே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக 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 ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் வந்து இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ வார்ம் ஏர் வந்து மேலே இருக்கும், கோல்ட் ஏர் வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்னால இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரேஸ் நடக்குதுன்னா லாங் வின்டர் நைட்ஸ். ஸோ பாட்டம் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து அது கோல்டாக இருக்கும். பெருசு அப்பர் லேயர் வந்து வார்மாகவே இருக்கும். நைட்டு லேண்ட் வந்து ஈஸியாக வந்து கோல்ட் அண்ட் ஹீட் அண்ட் கோல்ட் ஆகுது இல்லையா. ஸோ நைட் டைமில் அது ஈஸியாக கூல்ட் ஆகிடுது. அதனால வந்து டவுனில் இருக்க லேயர்ஸ் எல்லாம் வந்து கோல்ட் ஆகிடுது. வேற அப்பர் ஏரில் வந்து அவ்வளோ அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே இருக்கிறனால அங்கே வார்மாக இருக்குது. இதனால இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் நடக்குது. நவ் வித் க்ளவுட்லெஸ் ஸ்கை அந்த டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரீச்சஸ் த ஹையர் ஆல்டிடியூட். அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து which leads to lower temperature at low level due to clear sky. Whereas cloudless sky nala the higher amount of terrestrial radiation will reaches a higher altitude which leads to lower temperature at low level due to clear sky. ஸோ அந்த டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் மேலே போகிறனால அங்கே ஹீட் ஆகிடுது. பட் ஆனால் கீழே வந்து டெம்பரேச்சர் வந்து கோல்டாக இருக்குது. ஸோ அங்கே இன்வர்ஷன் நடக்குது. now with the dry air near the surface, ட்ரை ஏர் வந்து வில் அப்சர்வ் லெஸ் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அண்ட் இது வந்து அந்த ரேடியேஷன் வந்து ஸ்பேஸில் வந்து எஸ்கேப் ஆக அலோவ் பண்ணிடுது. அண்ட் நவ் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட் நைட் டைமில் வந்து டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அண்ட் ஹையர் ஆல்பிடோ இருக்குது. இந்த ஸ்னோ கவர் ரீஜனில் வந்து ஆல்பிடோ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஹீட் இந்த லோவர் அட்மாஸ்பியர் வந்து கம்மியாக இருக்குது. நவ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஏர் 2 ஏர் மாஸ் இருக்குது ஆஃப் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், வார்ம் ஏர் அண்ட் கோல்ட் ஏர். ரெண்டும் மீட் பண்ணுற இடத்த தான் வந்து ஃப்ரான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டியூ டு திஸ் வார்ம் ஏர் ஓவர் த கோல்ட் ஏர் during the formation of various fronts, inversion வந்து occur ஆகுது. Now with the mountain winds, mountain wind இருக்கு இல்லையா, early morning leads to the displacement of warm air from valley to higher altitude. இதுதான் வேலி இன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலையும் வந்து இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து occur ஆகுது. Now about albedo. ஆல்பிடோன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அன் அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ ஸ்னோவில் வந்து ஹையர் ஆல்பிடோ இருக்கும் கம்பேர்ட் டு ஃபாரஸ்ட். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்ட் 1 கைஸ். நம்ம பார்ட் 2வில் வந்து மீதி இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.